பாரதியின் பாதையில் கவிதைகளை மேலும் எளிமையாக்கியவர் கண்ணதாசன். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவைதான் இன்றைய கவிதைக்கு தேவை என்றவன் பாரதி. கருத்து கடினமாக இருந்து புரியாமல் போகலாம், ஆனால் சொல் கடினமாக இருக்கக்கூடாது என்பார் பாரதி பக்தர் வாரா. எளிமையான சொற்களை கொண்டே தமிழில் மயக்கம் தரும் கவிதைகளை தந்தவர் கண்ணதாசன். கவிதை என்பது உணர்ச்சிகளின் பிரவாகம். கட்டவிழ்ந்து துள்ளி வரும் சிந்தனைகள் சொற்கோலமாக விழும்போது கவிதை தானாகவே காட்சி தருகிறது. உணர்ச்சிகளின் பிரவாகத்தையும் சிந்தனைகளின் சொற்கோலத்தையும் கவியரசரின் கவிதைகளில் எங்கும் நாம் காண முடியும். இந்த நூற்றாண்டில் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பின்னால் தமிழகம் சந்தித்த மகத்தான கவிஞர் கண்ணதாசன். வாழ்க்கை இன்பங்களை வகை வகையான சுரங்களில் இசைத்து காட்டிய வீணை இன்று நம்மிடம் இல்லை. மானுட சுகத்தின் மேன்மையை பற்றி ஒரு கலா போதையுடன் பாடி தெரிந்த வானம்பாடி நம்மை விட்டு பறந்துவிட்டது. பாரதியின் பார்வை வேறு, பாரதிதாசனின் பாதை வேறு, கண்ணதாசனின் கவிதை பயணம் வேறு. ஒரு கவிஞனிடம் இன்னொரு கவிஞனின் சாயலை தேடுவது சரியான இலக்கிய திறனாய்வு ஆகாது. வீணையின் இனிய நாதத்தை நாம் மத்தளத்திடம் எதிர்பார்க்க முடியாது. புல்லாங்குழலின் மெல்லிய இசையை நாதஸ்வரத்திடம் நாம் கேட்க முடியாது. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒவ்வொரு இனிமை இருப்பது போல ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வந்த பாரதி எழுதுகோலை எடுத்தபோது நாட்டு விடுதலைக்கான களம் அவன் கண் முன்னால் விரிந்து கிடந்தது. அதனால் ஏகாதிபத்தியத்திற்கு